ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஒரு வழியா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 லாஸ்ட் எபிசோடுக்கு வந்தாச்சு. ஓப்பனிங்லேயே போரஸும் சைட்டாமாவும் ஃபைட் பண்ணிக்கிறது வேற லெவலில் இருக்கும். போரஸ் வைக்கிற அட்டாக்லாம் சைட்டாமா வெறும் ஒரு கையால் தடுத்துட்டு இருப்பான், அதுவும் செம்ம ஃபாஸ்டா. கடைசியாக பஞ்ச் வைக்கவும் சைட்டாமா பின்னாடி போவான். போரஸ் அட்டாக் பண்ண வரப்ப நாமளா நடக்கிற மாதிரியே வேகமாக பின்னாடி போவான். சைட்டாமா ரொம்ப ஸ்பீடாக வந்து போரஸ் அடிப்பான். போரஸ் வெறித்தனமா அட்டாக் வச்சுக்கிட்டே இருப்பான், சைட்டாமா தடுத்துக்கிட்டே இருப்பான். கடைசியா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறப்ப சைட்டாமா ஒரு பஞ்ச் வச்சிருப்பான். அதோட ரிசல்ட்டா போரஸோட ரைட் ஆம் போயிருக்கும். போரஸ் என்னோட ட்ரூ பவர் அன்லிஷ் ஆயும் எப்படி கீப் அப் பண்றதுலன்னு சொல்லி கேட்பான். சைட்டாமா ஆமான்பா. கையை முன்னாடி நீட்டுவான். சைட்டாமா கையில இருந்து புகை வரமாய் காட்டுவாங்க. டஃபா கூட இருக்குன்பா. இதுக்கப்புறமா டேங்க் டாப் மாஸ்டர் காட்டுவாங்க. சிட்டியவே திரும்ப நார்மல் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், அந்த விஷயத்துல அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப பேட்டில்ல மட்டும் போக்கஸ்டா இருந்தா போதும்ட்டு. அவர் ரேங்க் 2ல என்னோட மேல கூட இருக்கலாம், எல்லா விஷயத்தையுமே ஒரு சின்ன பொண்ணு கட்டையில ஒப்படைக்க முடியாதுன்ட்டு ரொம்பவுமே பூஸ்ட் அப் ஆவான். சண்டை போடுறதுக்கு நிறைய எனிமி இருக்காங்கன்ட்டு பயங்கர வெயிட்டா இருக்க கல்ல தூக்கி அடிப்பான் ஷிப் மேல. டக்குன்னு டாட்சுமாக்கியோட வாய்ஸ் கேட்கும். இங்க என்னடா பண்றேன்னு சொல்லி கேப்பா. என்ன இங்க வந்து விளையாண்டு இருக்கியா, என் வழியில குறுக்க வராதுன்னு டாட்சுமாக்கி. இதை பார்த்த டேங்க் டாப் மாஸ்டர் இவரோட சைக்கி பவர் இப்படி இருக்குமா, இதை நான் கிவ் அப் பண்ணிடுறேன்ட்டு கத்துவான். வேற லெவல் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும். ஷிப்குள்ள இருக்க ஏலியன்ஸே கதரும். என்ன பண்றதுனே தெரியாம கூண்டு லார்ட் போரோஸ் காப்பாத்துக்கன்ட்டு இருப்பாங்க. டார்க் மேட்டர் கன் நான் வீட்டுக்கு போகணும்னு அழுக ஆரம்பிச்சிரும். டாட்சுமாக்கியோட பவரை பார்த்துட்டு ஜெனோஸே வாய் பிறந்துருவான். டொர்னேடோவே மொத்த பேத்தையும் காலி பண்ணிடுவா போலன்ட்டு பார்த்துட்டு இருப்பான். டிரைவ் நெட் வந்துட்டு சில எரர்ஸ் இருக்குன்ட்டு கிளம்புறன்பான். சைல்ட் எம்பரர் ஆல்ரெடி நிறைய சூப்பர் ஹீரோஸ் கிளம்பிட்டாங்கன்ட்டு நீயும் போலாம் போன்றுவான். டிரைவ் நெட் போறக்கு முன்னாடி ஜெனோஸ் கிட்ட பேசணும்பா. ஜெனோஸ் மனசுக்குள்ள டிரைவ் நைட் கிளாஸஸ் ரேங்க் 9 இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்கறேன்னு திங்க் பண்ணுவான். டிரைவ் நைட் மெட்டல் நைட் தான் உன்னோட ஆக்சுவல் எதிரி, ஜாக்கிரதையா இருந்துட்டு கிளம்பிடுவான். ஜெனோஸ் என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்கவும் சீக்கிரமே அது உனக்கு தெரிய வரும், இப்போதைக்கு அவங்ககிட்ட இருந்து விலகி இருந்துட்டு போயிடுவான். இதுக்கப்புறமா மெய்சர் கார்டை கட்டுவாங்க. அவனோட ரைட் ஹேண்டை ஒரு ஸ்வாட் மாதிரி மாத்திட்டு அட்டாமிக் சாமுராயோட சண்டை போட போவான். அட்டாமிக் சாமுராய் ஸ்லாஷ் பண்ணவும் இன்னும் ஏகப்பட்ட பிளேட்ஸ் ஃபார்ம் பண்ணுவான். அதையும் அட்டாமிக் சாமுராய் வேற லெவல்ல வெட்டிடுவாரு. மெய்சர் கார்டு பயங்கரமா சிரிப்பான். விஷயங்களை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறான்ட்டு மெய்சர் கார்டை திட்டுவாரு. நான் வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டு இருக்கேன்மா. மெய்சர் கார்டு பேங்க் இருந்துட்டு என்னோட ஷோல்டர் இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடந்து வருவாரு. நீ எப்படா உயிரோட இருக்குன்னு பாப்பா மெய்சர் கார்டு. டக்குன்னு பார்த்தா மெய்சர் கார்டுக்கு பின்னாடி அட்டாமிக் சாமுராய் வந்துட்டு ஏதாவது மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டு அட்டாமிக் ஸ்லாஷ் பண்ணுவாரு. அவமதிப்பு மொத்தமாவே அவமதிப்புன்ட்டு மெய்சர் கார்டு திரும்ப ரீஅரேஞ்ச் ஆவான். பேங்க் இருந்துட்டு உன்னோட ஹார்ட்டான அந்த ஒரு மார்பிள உன் உடம்புக்குள்ள இருக்க லொகேஷனை அடிக்கொருக்கா மாத்திக்கிற, யாரும் டக்குன்னு கண்டுபிடிக்காத மாதிரி. ஆனா நீ ரீஜெனரேட் ஆகிறப்பெல்லாம் உன் தலையில இருந்து ஆரம்பிக்குது. அந்த வகையில அது உன்னோட சென்ட்ரலா தான் இருக்குன்ட்டு ரீஜெனரேட் ஆக ஆக மண்டக்குள்ளே கையை விட்டு மார்பிள் எடுத்துருவாரு. பேங்க் சும்மா ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குரங்கு கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தாரு. பாத்துக்கு செக்மேட்னு சொல்லி மார்பிள் உடச்சிருவாரு. மெய்சர் கார்டோட கதகாலி ஏன் இந்த இடத்துக்கு ஓடி வருவான். அட்டாமிக் சாமுராயின்ட்டு கடைசியே ஒரு ஸ்லாஷ் பண்ணியிருந்தானா போதும், அவன் கதை எப்போ க்ளோஸ் ஆயிருக்கும். நீ எதுக்காக குறுக்கல வந்தேன்னு சொல்லி கேட்பான் சில்வர் ஃபேன் கிட்ட. பேங்க் இருந்துட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணவும் போலன்ட்டு தட்டிட்டு இருப்பாரு முதுக. புரி நம்ம ஜெயிச்சிட்டோன்ட்டு அவன் தான் கடைசி அவனும் காலின்ட்டு சிரிப்பான். மெட்டல் பேட் இந்த ஷிப்பை டீல் பண்ணி ஆகணும்பா. இதுக்கப்புறமா மூமெண்ட் ரைடர் ஸ்டிங்கர் அப்புறம் லைட்டிங் மேக்ஸை காட்டுவாங்க. சர்வைவ் பண்ணவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் கடைசின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. லைட்டிங் மேக்ஸும் ஸ்டிங்கரும் அந்த லேடியை கூட்டிட்டு போவாங்க. லைட்டிங் மேக்ஸ் மூமெண்ட் ரைடர் அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு இல்லாம சீக்கிரம் வாடான்பா. சரின்ட்டு மூமெண்ட் ரைடர் கிளம்புவோம். இதுக்கப்புறமா போரோஸும் சைட்டாமாவும் சண்டை போடுறத காட்டுவாங்க. ஃபைட்டே வேற லெவல்ல இருக்கும். இதுல அந்த ஒன் பஞ்ச் சாங் வேற வரும். தக்காளி தாறுமாறா இருக்கும். விஷுவல்ஸோட அந்த சாங்கோட கேட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். மொத்த இடத்தையும் காலி பண்ணிட்டு ஃபைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ரெண்டு பேரும் மாத்தி பஞ்ச் பண்ணி ஷிப்போட ரூஃபே உடச்சுக்கிட்டு மேல வருவானுங்க. மூவ்ஸ் நல்லாவே இருக்குன்ட்டு போரோஸ் நினைச்ச மாதிரியே மைரேட் பீயிங்ஸை விட வேற லெவல்ல சண்டை போடுற ஸ்ட்ராங்கா இருக்க, அதுவும் தனியாளா நீ மட்டும் தான் இவ்வளவு தூரம் தாங்கி இருக்கேன்பா. சைட்டாமாவோட லுக்கே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். போரோஸ் அவனுக்குள்ள இருக்க அதிகப்படியான டெஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியை இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். ஏதாவது நார்மல் கிரியேச்சர் மட்டும் இதுல பட்டா அதோட போன்ஸ் மால் கொண்டு வேப்பரைஸ் ஆகும்பா. லைக் தண்ணி சூடு பண்ணா காத்தோட காத்த கரையுதுல அந்த மாதிரி வேற மாதிரி நடந்திருக்கும். ஒரு போர்க்களத்துக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். வெறும் ரெண்டு பேர் சண்டை போடுறக்கே சைட்டாமா எதுவுமே ஆகாம நிப்பான். பின்னாடிதான் சொல்லிட்டு சைட்டாமா வாயிலே பஞ்ச் பண்ணுவான். போரோஸ் சூழ்ந்து இருந்த கருமேகம்லாம் போயிடும். சைட்டாமா அப்படியே இருப்பான். போரோஸ் நீ ஒருத்தியான ஆப்போனன்ட் தான், ஆனா அந்த சண்டையோட விளைவு கிளியரா இருக்குன்ட்டு எங்களை மாதிரியான உயிரினங்கள் எங்களோட சொந்த உலகத்துல ரொம்பவுமே ஹார்ஷா இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு மத்தியில நாங்க வாழ்றதுக்கான போராட்டத்துல ஜெயிச்சோம். எங்களுக்கு அல்டிமேட்டான ரீஜெனரேட்டிவ் அபிலிட்டிஸ் இருந்துச்சு. அதுலயும் நான் பர்டிகுலரா அதிகப்படியான செல்ஃப் ஹீலிங் பவர் எனக்கு இருந்துச்சு. உன் புரிதலுக்கு அப்பாற்பட்ட உடல் வலிமையும் ஆற்றலும் எனக்கு இருக்கு. உனக்காகிற டீப்பான காயம்லாம் அது உனக்கு அபாயகரமா இருக்கும். ஆனா எனக்கு அந்த காயம் அதுவாவே ஆறிடும், அதுவும் சில மொமெண்ட்ஸ்ல. அதுவும் இப்ப என்னோட கை இல்லைன்னா அந்த இடத்துல மட்டுமே என் மொத்த எனர்ஜியும் ஃபோக்கஸ் பண்ணனா போதும். என்னால அந்த ஹீலிங் ப்ராசஸையுமே இன்னும் அதிகப்படியா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுவும் புதுசு மாதிரி வந்துரும்ட்டு ரீஜெனரேட் ஆன கையை காட்டுவான். அப்படியே ஒன்ன பாரு, உனக்கு அதிகமா
அதிகமா காயப்படும். அப்புறம் உன்னோட ஸ்டெமினாவும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும்ட்டு போரோஸ் பேசிட்டு இருக்க சைட்டாமா பயமுடுறான்பா. பேசிட்டே இருக்கேடா, முடிச்சிட்டே இல்லையா, சண்டை போடலாமான்னு கேட்பான். இதை கேட்ட போரோஸ்லாம் பயங்கர காண்டாயிருவான். செம்ம ரேஜ் ஆவான். மீட்டியோரிக் பஸ்ட் பண்ணுவான். ரொம்பவுமே அதிகப்படியான டெஸ்ட்ரக்டிவ் பவரா இருக்கும். சொல்ல போனா ஷிப்பே நாசமாகும். சைட்டாமா பின்னாடி போக போக போரோஸ் விரட்டி அடிப்பான். போரோஸ் என் உடம்புல இருந்து வெளியேற அந்த எனர்ஜி ஃபோர்ஸா மாறும். அந்த ஸ்பீட் அண்ட் பவரோட எலவேட் பண்ணி லிமிடேஷனே இல்லாத லெவலுக்கு போகும். அதுவும் வாடுற உயிரினத்துக்குன்னு சொல்லிட்டு சைட்டாமாவை போட்டு பொழந்து கட்டுவான். கடைசியா சைட்டாமாவை முட்டியை வச்சு வயித்துல அடிப்பான். சைட்டாமா போய் ஒரு இடத்துல சொருகி நிப்பான். பார்த்தா நிலாவுல இருப்பான். முன்னாடிக்கு பூமியை பார்த்துட்டு சுத்தி வர பார்த்துட்டு மூச்சு விட முடியாதுன்ட்டு மூக்க பொத்திக்குவான். கீழே இருக்க கல் எடுத்துட்டு கிராவிட்டி செக் பண்றானா இல்ல சும்மா விளையாடுறானான்னு தெரியல. ஜஸ்ட் தூக்கி போட்டு பார்த்துட்டு கடைசியா பின்னாடி போட்டு இடத்துக்கு போக ஃபோர்ஸ் கொடுப்பான். அவன் இருக்க சர்ஃபேஸ் மட்டும் பொழக்கிற அளவுக்கு ஸ்பீட்ல போவான். பூமியில இருக்க போரோஸை காட்டுவாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுல என் உடம்புக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ண மாதிரின்ட்டு மூச்சு விடுறதுக்கு லைட்டா சிரமப்படுவான். லைட்டா உட்காந்துருவான். இதோட விளைவா என் லைஃப் கம்மியாதுன்பான். அதனால சண்டையை சீக்கிரமா தீர்த்தது ஒரு ட்ரம்ப் கார்டை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு போரோஸ் எந்திரிக்கும் போது சைட்டாமா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சைட்டாமா வந்து நின்ன ஃபோர்ஸ்ல ஷிப்பே ஆடி போயிரும். சுத்தி இருக்க ஹீரோஸ்லாம் ஷிப் நகருதுன்ட்டு டோர்னேடோவை சீரப் பண்ணுவாங்க. சைட்டாமாவை பார்த்த போரோஸுக்கு மனசே இருக்காது. திரும்ப வந்துட்டோம் போலான்ட்டு சைட்டாமா வருவான். போரோஸ் இவனை பார்க்கும் போது என்னோட மொத்த பவரையும் காட்டணும் போல இருக்குன்ட்டு செம ரேஜ்ல ஓடி வருவான். அட்டாக் வெறித்தனமா வைக்க வரும்போது சைட்டாமா ஒரு பஞ்ச் பண்ணுவான். போரோஸோட கண்ணில ரத்த வரமாய் ஆயிரும். அவன் உடம்பு முழுக்க கிளாட் ஆன மாதிரி இருக்கும். பின்னாடி போன போரோஸ் அதே தான் சைட்டாமா நீ தோக்கடிக்க தகுதியானவன்பா. சைட்டாமா கன்செக்யூட்டிவ் நார்மல் பஞ்சஸ் பண்ணுவான். போரோஸ் மொத்தமா சரிஞ்சு போவான். மேஜர் கார்டுக்கு ஒரு மார்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் போரோஸுக்கு இருக்கும். திரும்ப ரீஜெனரேட் ஆயிட்டு நான் உன்னை தோக்கடிச்சே தீர்வன்பா. என்னோட மொத்த எனர்ஜியுமே ரிலீஸ் பண்ணி உன்னையும் இந்த பிளானட்டோட கதையும் மொத்தமா முடிக்கிறன்பா. சைட்டாமா அமைதியாவே இருப்பான். போரோஸ் கொலாப்சிங் ஸ்டார் ரோரிங் கேனான் பண்ணுவான். இதை பார்த்து சைட்டாமா இத விஷயம்னா என்னோட ஃபைனல் மூவ் யூஸ் பண்ண வேண்டியதான்பா. கில்லர் மூவ் சீரியஸ் பஞ்சுன்பா. போரோஸ் இந்த இடத்துல செத்துருப்பான். அவனோட மார்பிளும் கிராக் ஆயிரும். ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து காட்டுவாங்க. கிளவுட்ஸ் எல்லாம் விலகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஈவினிங் ஆகி நைட் ஆயிருக்கும். அடுத்த நாள் விடிகிற டைம்ல போரோஸை காட்டுவாங்க. அழுகி போன மாதிரி கிடப்பான். நான் தோத்துட்டேனான்னு பார்த்துட்டு இருப்பான். சைட்டாமா இன்னும் சுயநலவு இருக்கான்னு கேட்பான். சைட்டாமா நீ நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருக்கீன்பான் போரோஸ் அந்த தீர்க்க தரிசனம் உண்மைதான்ட்டு இந்த சண்டை கஷ்டமாவே இருந்துச்சுன்பான். சைட்டாமா ஆமான்கவும். போரோஸ் போய் சொல்லாதேன்பான். சண்டை போடும் போதும் ஸ்ட்ரென்த்தே நீ முழுசா காட்டல, உனக்கு எதிராக என்னால நிக்க கூட முடியல, இதெல்லாம் சண்டையே கிடையாது, இதெல்லாம் என்னாலேயே ஒத்துக்க முடியும்ட்டு சிரிச்சுட்டு அந்த தீர்க்க தரிசனம் வேற லெவல், நீ ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்க சைட்டாமான்பா. அவனோட முடியல வெள்ளையாகும். சைட்டாமா நடந்து வர அந்த வாக்கே வேற லெவல்ல இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் ஆகும். மார்பிள் உடையதை காட்டுவாங்க. இந்த இடத்துல த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷிப் அப்படியே கீழே விழுகும். ஏன்னா ஷிப் கீழே விழுகுதான்ட்டு பாப்பா டாட்சுமாக்கி. ஜெனோஸ் இது சென்சே பண்ணாதான்ட்டு பாப்பான். உள்ள இருக்க ஏலியன்ஸ் பவர் ஸ்பியர் உடஞ்சிச்சு போலன்ட்டு ஷாக்ல இருப்பாங்க. போரோசாமா வைல்டா போயிட்டாரு போலன்ட்டு எப்படியாவது இந்த ஷிப்பை விட்டு தப்பிச்சாகணும்னு இருப்பாங்க. டார்க் மேட்டர் கன் மட்டும் நான் வீட்டுக்கு போய் ஆகணும் அம்மான்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். கீழே இருக்க ஹீரோஸ் ஷிப் கீழே விழுகுது, இங்க இருந்து கிளம்புறது தான் பெட்டரா இருக்கும்ட்டு அசோசியேஷன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறக்கு பாப்பாங்க. பேங்க் செம ஃபாஸ்டா போயிருவாரு. இவன் மட்டும் எப்படா இவ்வளவு வேகமா ஓடுறான்ட்டு அட்டாமிக் சாமுராய் ஓடுவாரு. காம்படிட் பண்றதுல இதெல்லாம் நேரம் இல்லைன்பா ஐயான். புரி ஏஞ்சல் டேஷ்ன்ட்டு வேகமா ஓடுவான். இதை பார்த்த மெட்டல் பேட் எனக்கு முன்னால ஓடாதரா ஸ்லோவா இருக்குன்பா. புரி திரும்ப ஏஞ்சல் டேஷ்ன்பா. இப்படி கத்திக்கிட்டே இருக்காதேன்பா. ஷிப்புக்குள்ள இருக்க ஏலியன்ஸ் நம்ம கிராஷ் ஆக போறோம்னு கத்துவாங்க. அது கீழங்கிற ஃபோர்ஸே வேற லெவல்ல இருக்கும். ஜெனோஸ் அண்ட் சூப்பர் அலாய் அது கீழே வந்துருச்சுட்டு முன்னாடி போவாங்க. இதுக்கப்புறமா கிளாஸ் ஏ ரேங்க் 1ல இருக்க அமாய் மாஸ்க காட்டுவாங்க. சிட்டி ஏ என்ன எப்படி போச்சு, இன்னைக்கு தானே கிளாஸஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு முன்னாடி இருக்க புரி மெட்டல் பேட் சில்வர் ஃபேங் அட்டாமிக் சாமுராய் 4 பேத்தையும் பார்த்துட்டு உடஞ்சிருக்க கல்லு மேல உட்காந்து மெட்டல் பேட்டை என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவான். மெட்டல் பேட் ஹேண்ட்ஸம்லி மாஸ்க்டு அமாய் மாஸ்க் எப்படா திடீர்னு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்பான். அடுத்த டவுன்ல இருக்க டிவி டிராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட கதறல் சவுண்ட் கேட்டுங்க வந்தேன். வந்து பார்த்தா சிட்டி ஏவே காலியாகி கிடக்குதுன்பா. அமாய் மாஸ்க் பின்னாடி இந்த ஷிப் இருக்குல்ல அதுல இருந்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து இப்படி பண்ணிச்சுன்பா. மெட்டல் பேட் இதோ இந்த நாச வேலைக்குல இதான் காரணம் நாங்களே கவனிச்சாச்சுன்பா. இதை கேட்ட அமாய் மாஸ்க் இதெல்லாம் நீங்களே பாத்துக்கிட்டீங்களா, ஏன்டா இவ்வளவு நாச வேலை நடந்திருக்கு, இதெல்லாம் வெற்றின்னு சொல்ல முடியுமா, இது உங்களுக்கு திறமை இல்லைன்னு காட்டுது, உங்க எல்லாத்தையுமே பார்த்து தகைக்க வச்சிட்டீங்க அப்படின்ட்டு அதிகப்படியே கம்ப்ளைண்ட்ஸ் வைப்பான். மெட்டல் பேட் டே பிரச்சனை நடந்தப்ப நீங்க எல்லாம் இங்க ஆளே இல்ல, இப்ப இங்க வந்துட்டு பெரியவனோட நடந்துக்காதேன்பா. அமாய் மாஸ்க் ஆமா சரியான நேரத்துக்கு வரல, நீங்களா சரியான நேரத்துக்கு தான் அங்க இருந்தீங்க, உங்களால ஒரு செங்கலம் கூட காப்பாற்ற முடியலன்னு சொல்லி கேட்பான். அட்டாமிக் சாமுராய் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது நாங்க அசோசியேஷன் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தோம், எனிமி அட்டாக் பண்ணவுமே சீக்கிரமா வெளியே வந்தோம், வரக்கு முன்னாடியே சிட்டி காலியாயிருச்சுன்னு பாரு. அமாய் மாஸ்க் அப்படியா, இதை மீடியாட்ட சொன்னா சரின்ட்டு போயிருவாங்களான்பா. புரி டே நீ யார் பக்கம்டா இருக்க, நாங்க எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோன்பா. அமாய் மாஸ்க் நான் மக்களுக்கான நீதிக்கு பக்கம் இருக்குன்பா. கிளாஸஸோட பரிதாபகரமான இந்த நிலைமை ஒரு சங்கடம், இந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாம இருக்கவங்களாம் ரிட்டையர் ஆயிட்டு வீட்டை பார்த்து போக வேண்டியதானன்பா. மெட்டல் பேட் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடான்ட்டு பக்கத்துல போயிட்டு பாப்பாயிடெல்லாம் இருக்கவனோட மூஞ்சி செத்தஞ்சு போச்சுன்னா எவன்டா கேர் பண்ணுவான்பா. அமாய் மாஸ்க் நான் ஏன் கிளாஸஸ்க்கு போலின்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பான். கிளாஸ் ஏ ரேங்க் 1லயே அப்படியே இருந்துக்கலான்ட்டு தான் உன்ன மாதிரி கிளாஸஸ்க்கு வந்துட்டு கோலத்தரமாவும் கீழ்த்தரமாவும் இல்லைன்பா. சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கப்ப இந்த இடத்துக்கு ஒரு கேப்சூல் மாதிரி வந்து விழுகும். பார்த்தா அதுல இருந்து மெட்டல் நைட் வருவான். என்னடா மெட்டல் நைட் மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப வந்திருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ஜெனோஸ் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பான். ஷிப்பை போய் பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்குன்னு இருப்பான். ஜெனோஸ் வந்துட்டு மெட்டல் நைட்னு கூப்பிடுவான். சண்டை முடிஞ்சிச்சு இங்க என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்பான். டிரைவ் நைட் மெட்டல் நைட் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருப்பான்ல, அதை ஜெனோஸ் திங்க் பண்ணுவான். ஜெனோஸ் அண்ட் மெட்டல் நைட் பார்ப்பான்.
ஸ்பேஸ் ஷிப்பை ரெக்கவர் பண்ண வந்தேன்னு மட்டும் சொல்லாத. ஏலியன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மோர் பவர்ஃபுல் வெப்பனை தயாரிக்க தானே உன்னோட பிளான், அதுக்கு தானே இங்க வந்தேன்னு சொல்லி கேட்பான். மெட்டல் நைட் அதே தான்ட்டு அமைதியை நலநாட்ட பவர்ஃபுல் வெப்பன் வேணும் தானன்பா. இதை பார்த்து அமை மாஸ்க் என்னதான் பவர்ஃபுல் வெப்பனா இருந்தாலும் உங்களை மாதிரியான ஹீரோ கையில இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் தான்பா. இதை கேட்ட மெட்டல் பேட் ஒன்ஸாவே என் கையில தாண்டான்பா. சூப்பர் அலாய், நான் ஏலியன் சர்வைவர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்பா. மொத்த ஏலியன் கூட்டத்தையுமே பிடிச்சி வச்சிருப்பாங்க. போரோஸ் தோத்து போவாருன்னு எதிர்பார்க்கலேன்னு இருப்பாங்க. பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் பசிக்குன்னு கேட்டு இருக்கும். டார்க் மேட்டர் கன் இதுக்கான நேரம் இது இல்லைன்பா. சவுண்ட் கேட்டு யாரோ வராங்கன்னு கன் சொல்லிட்டு இருக்கப்ப அமை மாஸ்க் எல்லாத்தோட கதையும் முடிச்சிருப்பான். இதை பார்த்த சூப்பர் அலாய் எதுக்காக அமை மாஸ்க் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பான். அவங்கள வாழ்றக்கே தகுதி இல்லாதவங்க, கெட்ட சக்தி, அவங்களுக்கான நீதியை வழங்கியிருக்கேன். கரெக்ட் தானே ஜெனோஸ், எக்ஸாம்ல இருந்தே பிஸியா இருப்ப போல. ஆனா டீப் சீக்கிங் இன்சிடென்ட் அப்பவும் அப்புறம் இன்னைக்கும் சரி பார்த்த அளவுல டிசப்பாயின்மெண்டா இருக்கேன்பா. பேங்க் அவனை விட்டு தள்ளுன்பாரு. இல்ல நான் ஃபைனா தான் இருக்குன்பா ஜெனோஸ். நான் சென்சேவை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேங்கிறத இவனை பார்க்கும்போது தெரியுதுன்பா ஜெனோஸ். உனையில நிக்கிற மனுஷன் ஈவலை வேட்டையாட துடிக்கிறவன். அப்படியே என்ன மாதிரி அவனோட பாஸ்ட்ல ரொம்பவுமே மோசமான விஷயத்த சந்திச்சிருப்பான் போலன்ட்டு திங்க் பண்ணுவான் ஜெனோஸ். டக்குன்னு அட சென்சே எங்கடான்ட்டு திரும்பி பார்ப்பான். டாட்சுமாக்கி ஷிப் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும் போது சைட்டாமா ஷிப்பை உடச்சிட்டு வருவான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் லைட்டா கிழிஞ்சிருக்கும். எப்பா வெளியே வந்துட்டான்னு இருப்பான். இதை பார்த்து டாட்சுமாக்கி கிளாஸ் பி ஹீரோ நீ எல்லாம் ஷிப்குள்ள போலாமான்னு கேப்பா. ஜெனோஸ் சென்சே நீங்க சேஃபான்ட்டு வருவான். சைட்டாமா விஷயம்லாம் முடிஞ்சதுன்பா. நீங்க அந்த லீடரை காலி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்பான் ஜெனோஸ். காலி பண்ணிட்டேன், நான் சண்டை போட்டாலே வந்தா ஸ்ட்ராங்ட்டு போவான். நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த ப்ராஃபஸி இருக்குல்ல அதுல சொன்ன மாதிரி டிஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப மோசமா இருக்கும்ட்டு ஜெனோஸ் சைட்டாமா கிட்ட பேசிட்டு ரெண்டு பேருமே டாட்சுமாக்கி ஒரு மனுஷியாங்க கூட கேர் பண்ணாம போயிருப்பானுங்க. என்ன இக்னோர் பண்றாங்களான்ட்டு கடுப்பாவா. நில்லுங்கடா டேன்ட்டு நீ எப்படி ஷிப்குள்ள போனீங்க ஐடியாவெல்லாம் இல்ல. நீ வெறும் கிளாஸ் பி ஹீரோ. நீ எப்பறம் இந்த விஷயத்துக்குள்ள மூக்கல உனைக்கலான்னு சொல்லிட்டு நீ எல்லாம் தேவையில்லை, நானே இதை ஹேண்டில் பண்ணிருப்பேன்பா. மொட்டை தலைய ஆக்டோபஸ், அவிச்ச முட்டை, லைட் பல்பு, அவகேடோ, லேம் ஃபேஸ், காப்ளின், பூச்சி, மொட்டை தலையான்ட்டு கத்துவா. சைட்டாமா ஜெனோஸ் கிட்ட இவளை நீயே பாத்துக்கன்பா. ஜெனோஸ் வாயை மூட்டு கிளம்பு இல்லைன்னா வாங்கி கட்டிட்டு போவன்பா. சைட்டாமா வேற லெவல் ஜெனோஸ்ன்பா. சைக்கி பவரை யூஸ் பண்ணி ஜெனோஸ் அட்டாக் பண்ணிவா டாட்சுமாக்கி மன்னிக்கவே மாட்டான்டா. என்ன பார்த்தா பொடி பயலோட தெரியுதா, உன்னை விட எனக்கு வயசு அதிகம்பா. சைட்டாமா ஜெனோஸ்ன்ட்டு பயப்படுவான். அடுத்து நீ தாண்டா மொட்டை தலையான்பா. பேங்க் டொர்னேடோவை தடுத்துட்டு நீயும் அசோசியேஷன்ல ஒரு பார்ட் தான் ஹீரோன் பாரு, என்னமோ ஒன்னுட்டு கிளம்பிடுவா. இதை பார்த்த பேங்க் எதுக்காக எலிட் ஹீரோஸ்குள்ளேயே இவ்வளவு தொல்லை கொடுக்குறவங்களா இருக்காங்களோன்ட்டு பாப்பாரு. சைட்டாமா ஜெனோஸ் கிட்ட போயிட்டு என்னடா உன் ஜாயின்ஸ்ல கரெக்டா தான் இருக்கா, நானே ஃபிக்ஸ் பண்றவா அப்படின்ட்டு செவுத்துல மாட்டினவன் எழுத்துட்டு இருப்பான். கையை மட்டும் தனியா வந்துடும். சாரி கேட்பான். பேங்க் என்னோட முதுகு வலிக்குதுன்னு போவாரு. சிட்டி ஏக்கு ஹெலிகாப்டர் வரும். அந்த நாள் மேப்ல இருந்து சிட்டி ஏவே காணாம போச்சுன்பா ஜெனோஸ். சிட்டி ஏக்கு ஏலியன்ஸ் வந்தது, மொத்தமா அழிஞ்சு போனது. இந்த ஈவெண்டே ஒரு ஹிஸ்டரி மாதிரி பல நாளுக்கு இந்த கதை சொல்லப்படும்பா. சானிக்கு கதை காட்டுவாங்க. ஆனா இறுதியில கவரேஜ் முடிஞ்சது. அப்புறம் யாருமே அந்த சிட்டி டிசப்பியர் ஆனதை பத்தி பேசலின்மா, மென்ஷன் பண்ணலின்மா. மெட்டல் நைட் ஸ்பேஸ் ஷிப்பை அக்கா பிரிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் சீக்கிரமாவே அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா கட்டினாங்க. யாராலையும் தவிர்க்க முடியாத ஸ்டீல் ஆன கோட்டையை செஞ்சாங்க. ரீபில்ட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து லீட் பண்ற மாதிரி புது ரோட்ஸ் போட்டாங்க. எந்த சிட்டில எந்த பிரச்சனை வந்தாலும் ஹீரோஸை டக்குன்னு அனுப்பி வைக்கணுமா. அது மட்டும் இல்லாம கிளாஸ் ஏ அப்புறம் அதுக்கு மேல இருக்கவங்களும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயே வாழ்ந்துக்கலாங்கிற ஆப்ஷன் கொடுத்தாங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறக்காக ஜெனோஸ். இதுக்கப்புறமா டிவில இருந்து ஓடுற நியூஸ் காட்டுவாங்க. சிட்டி ஜியோட பில்டிங் ஃபவுண்டேஷன்ல இருந்து காலின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அப்படி சிக்னல் கட் ஆகும். மாஸ்டர் சிட்டி ஜி அட்டாக் பண்ணதுன்னு சொல்லுவான். சிட்டி ஜில இருக்க அந்த மாஸ்டர் காட்டுவாங்க. இது பேரு ப்ளூட்டான். இது அண்டர் வேர்ல்டோட கிங். இந்த ஒரு நாச வேலைக்கு த்ரெட் லெவல் டிராகன் கொடுத்திருப்பாங்க. ப்ளூட்டான் மனுஷங்களான நீங்க உலகத்தோட அதிகப்படியான இடத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு குப்பையாக்குறீங்கன்பா. அப்படி எல்லாத்தையும் கிரவுண்ட் குள்ள தாட்டி நாசம் பண்றான்ட்டு வருவான். ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருப்பான். அவன் எப்படி ஜெனோஸ் காப்பாத்திருப்பான். ப்ளூட்டான் யார் இங்க வந்திருக்குதுன்னு பாப்பான். ஃபன்னுக்காக ஹீரோவா இருக்க பெரிய ஆள் வந்திருக்கேன், அதுன்னு மட்டும் இல்லாம லாபகமான்பா. ப்ளூட்டோன் பெரிய ஆளான்ட்டு பார்த்துட்டு இருப்பான். சைட்டாமா வந்து ஒரே பஞ்ச காலி பண்ணிருப்பான். அவரோட ஸ்டூடெண்ட்டான்பா ஜெனோஸ். திரும்பவும் ஒரே பஞ்ச காலி பண்ணிட்டான்ட்டு சைட்டாமா அலறுவான். இதோட சீசன் 1 எப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த சீசனா கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் அதுக்கு தேவையான விஷயங்களை பேசினாவது வச்சாகணும். அதே மாதிரி நருட்டோவை கன்சிஸ்டன்டாவும் போட்டாகணும். நிறைய அனிமேவை நானும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் தான் திங்க் பண்றேன். பட் டைம் செட் ஆக மாட்டேங்குது. சில நேரம் சோம்பேறித்தனம் பட்டுறேன். அப்புறம் ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சனால பர்ஃபெக்டா வீடியோ போட்டே இருக்க முடியாது. இதே மாதிரி தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதுவே ஓகே, நான் உங்களை சப்போர்ட் பண்றவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.